எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கின்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரியுங்க. ஆனால் அவருடைய தம்பி ஐயப்பருக்கும் அறுபடை வீடுகள் இருக்கின்றது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஆமாங்க, ஐயப்பருக்கும் அறுபடை வீடுகள் இருக்குங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட்லாம் நம்மளுடைய இந்த சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்னா பெல்லைக்கான தட்டி வச்சுங்க. நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஆமாங்க, ஐயப்பருக்கும் அறுபடை வீடுகள் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக சிறு வீடு சேனலுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஐயப்பனோட அறுபடை வீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பர் கோவில் தாங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பந்தளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பர் புலி மேலே காட்சி தராருங்க. இங்கே தான் ஐயப்பர் பிறந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்கங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியங்காவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புஷ்கலை அப்படின்ற மனைவியோட திருமண கோலத்தில் ஐயப்பர் காட்சி தராருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது படை வீடாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரணி புஷ்கலை அப்படின்ற 2 மனைவிகளோட ஐயப்பர் காட்சி தராரு. இங்கே 18 படிகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் 18 படி மேலே ஏறலாங்க. அஞ்சாவதாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொளத்துப்போயா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பர் பாலசஸ்தாவாக காட்சி தராருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பர் பாலசஸ்தாவாக காட்சி தராரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எருமேலிங்க. எருமேலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பர் மகிழ்ச்சியை வதம் செஞ்சாருங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பரோட அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்ததில் பந்தளத்தை தவிர அந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் இதை வந்து பார்த்திங்கன்னா 6வது பார்த்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது இந்த கேரளா மாநிலத்துக்குள்ளே. இன்னொரு தரப்பு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொரிமுத்து ஐயனார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆன்மீக சிறு வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.